அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். தற்போதைய அண்மை செய்தி. மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாது என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனங்களை பதிவு செய்து வரும் நிலையில் அதிமுக தரப்பிலிருந்து தற்போது கண்டனம் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஹிந்தி திணிப்பு எந்த வடிவில் வந்தாலும் மத்திய அரசின் கல்விக் கொள்கையாகவே இருந்தாலும் அதிமுக கடுமையாக எதிர்க்கும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், விரிவான விவரங்கள். வணக்கம். நேற்றைய தினம் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்த கருத்துக்கு தமிழகம் முழுவதும் கடும் எதிர்ப்பு எழுந்திருக்கின்றது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். அமைச்சர் செந்தில் பாலாஜி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் இது குறித்து அதிமுக ஏன் இன்னும் வாய் திறக்கவில்லை என்று அவர் மிக கடுமையாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அண்ணாவின் பெயரை உச்சரிப்பதையே இனி நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்ற அளவிற்கு மிக கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். எனவே அவருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தற்போது தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் அவருக்கு பதிலிட்டிருக்கின்றார். தமிழக அரசு மட்டுமல்ல, அதிமுக எப்போதுமே இருமொழி கொள்கைக்கு தான் ஆதரவு என்று அவர் பதிலளித்திருக்கின்றார். நாங்கள் ஒருபோதும் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு கிடையாது, தொடர்ந்து இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் என்பதே அதிமுகவின் நிலைப்பாடு என உறுதிபட தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் கடந்த ஆண்டே இது குறித்து அறிக்கை கொடுத்ததையும் அவர் தேதியோடு சுட்டிக்காட்டி இந்த விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்திருக்கின்றார். இருமொழி கொள்கையை எப்போதும் வலுவாக நிலைநிறுத்திய அதிமுக தான் ஒரிஜினல் திராவிட இயக்கம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். கல்விக் கொள்கை உட்பட எந்த ஒரு காரணத்தை காட்டியும் நம் மாணவர்களுக்கு சேர வேண்டிய நிதி ஒருபோதும் தடைபடக்கூடாது எனவும், எனவே தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்விக்கான நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுக சார்பில் கேட்டுக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.